ஹலோ மக்களே, வெல்கம் டு பிராண்டிங் வித் சக்தி. திஸ் இஸ் கல்பனா சந்திரசேகரன். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்ஸ் வேலியில் இருக்கக்கூடிய ஹோம் நீட் ஷாப்பில் தாங்க இருக்கோம். ஸோ இவங்களுடைய ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து ஃபேன் க்ளீன் பண்ணுற ப்ரஷஸ், வீடு க்ளீன் பண்ணுற ப்ரஷஸ் எல்லாமே உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. எல்லாமே யூனிக் ப்ராடக்ட்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது எப்படி சாப் பண்ணுறது சார்? ஆனியன் வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நம்ம சாப் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பிளேட் இருக்கும். இது வந்து நம்ம என்னென்னா அந்த மோர் கிடையாது, லஸ்ஸி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண லிக்விட் ஐட்டம் எல்லாமே நம்ம இது பண்ணலாம். இதில் இன்னொரு பிளேட் என்னென்னா வெஜிடபிள்ஸ், ஆனியன் இந்த மாதிரி ஷேப்பு எப்படினாலும் இது வந்து நம்ம ஒரே ஷேப் தான். நமக்கு மேக்ஸிமம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக வந்து காமிக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன சைஸில் நம்ம ஹோல்ட் பண்ணி நிறுத்துறோமோ அந்த சைஸில் அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் வந்து சாப் பண்ணுறது. இது இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம தோல் உரிச்சு வச்சுட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சாப் ஆகிடும். என்ன ரேட் வருது சார்? இது வந்து ஓப்பனரும் இருக்குது, அந்த நம்ம ப்ரெஸ் நார்மல் தோல் பீலரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்டருங்க க்ளீன் பண்ணுறது. நம்மளுடைய டேபிள்ஸு, சோஃபாஸு, லேப்டாப், டிவி எதுனாலும் நீங்கள் இந்த மாதிரி டஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இதே 2 டைப் இருக்குது. இது ஹேண்டிலும் நீங்கள் கொடுப்பீங்களா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசானாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா சார்? இல்லை இவ்வளோதான் பண்ண முடியும். சரி, இது பாருங்கள், இது ஃபுல்லாகவே டஸ்டர்ஸ். நீங்கள் கார் க்ளீன் பண்ணலாம், காரை க்ளீன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். சோஃபாஸு இல்லை நீங்கள் உங்களுடைய டைனிங்கு எதனாலும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு நிறைய ஸ்பேஸே தேவைப்படாது. இதே மாதிரி ஃபேன் க்ளீன் பண்ணுறதும் அவைலபிள் இருக்குது உங்கள்கிட்ட. இது வந்து நீங்கள் ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு ஃபேன் க்ளீன் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு என்ன ஹைட்டு வேணுமோ நீங்கள் பண்ணிவிட்டு ஃபேன்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது அந்த ஃபேனுடைய ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேனுடைய அந்த விசிறி ஃபேன்ஸ் அந்த ரக்கையெல்லாம் வந்து நீங்கள் இதுலேயே க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சோப் ஸ்டாண்ட்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. வாட்டர்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகாமல் இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் போய்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சோப் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட்டோட. இதெல்லாம் நம்ம வால் மவுண்ட் பண்ணால் ஹோல்ஸ் போட தேவையில்ல. நம்ம ஹோல்ஸ் போடாமல் இந்த ஸ்டிக்கர் இருக்கும் இதில் இன்சைடு, அது அப்படியே வால் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு. ஸோ இது வந்து நம்ம செவத்துல ஓட்டெல்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கும் போது ஆணி அடிக்கக்கூடாது, ஹோல்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இது வந்து எல்லாமே இம்போர்ட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வால் ஸ்டிக் இருக்குங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் புல் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய சோப் ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் பாத்ரூம்ஸில், உங்களுடைய கிச்சன்ஸில் கூட நீங்கள் வந்து உங்களுடைய திங்ஸ் எல்லாம் இதில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு வீட்டுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த கொடிக்கயிறு தாங்க. ஸோ நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி மழைக்கு வந்து துணி காய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருப்பீங்களா? இது பாருங்கள், உங்களுடைய விண்டோஸ்லேயே நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இது எக்ஸ்டெண்ட் ஆகுது, இந்த பெல்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ 2 சைடு உங்களுக்கு ஹூக் கொடுத்துருக்காங்க, வித் கிளிப்ஸோடவே இருக்குது. ஸோ கலரான ஸ்டீல் கிளிப்ஸோடவே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் ஹேங் பண்ணுறதுக்கு இடமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களுடைய ஜன்னலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய டவல்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸும் கூட நீங்கள் இதில் காய போடலாம். அந்த அளவுக்கு வந்து இது வந்து வெயிட் தாங்கும். இதோட ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஷிப்பிங் சர்வீஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் வந்து கற்பூரம் ஏற்றுறோம், நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிராணி போடுறதுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டில் போட்டு வைப்போம்ல. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃப்ளக் பண்ணிவிட்டு சாம்பிராணி இருக்குல்ல, அது கற்பூரம் எதுனாலும் நீங்கள் இதில் வச்சிடலாம். இல்லை எசென்ஷியல் ஆயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா கூட இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃப்ரைடே டியூஸ்டேல நீங்கள் வீட்டுக்கு சாம்பிராணி போடும்போது இதில் போட்டுட்டிங்கன்னா வீடு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தான், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கிளீனருங்க. அதாவது காரில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, லேப்டாப் டஸ்ட்டு, இல்லை உங்களுடைய சிஸ்டமில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மினி வேக்கம் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காரோடைய அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மிரரு, சைட் மிரரு, அந்த டோர் கிட்ட இருக்கக்கூடிய மிரர் இதெல்லாமே நீங்கள் வந்து வைப் பண்ணிக்கலாம். இது வந்து ரீயூசபிள் தான். வைப் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மெயினாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தாங்க. பட் அதை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். அப்புறம் வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ஓவர் கூல் ஆகி ஃப்ரிட்ஜ் அது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்ராய் ஆகிடும். பட் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காற்றும் போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கறி லீவ்ஸு எல்லாமே கொரியாண்டர் எல்லாமே போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ்குள்ளே இதை வச்சு இந்த லிட்டை போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா 1 மந்த் ஆனாலும் நம்மளுடைய லீவ்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் க்ரீனியாகவுமே இருக்கும். ஸோ இந்த பாக்ஸுடைய ப்ரைஸை வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு சர்வீஸ் இருக்குது. ஸோ
குட்டீஸ்க்கு நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்கூலுக்கு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்து விடலாங்க. இது பாருங்கள் கீழே விழாது. பட் இதை வந்து நீங்கள் சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஏர் டைட்டர் தான். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கீழே விழாது. இப்படி இருக்கும். 3 பாக்ஸ் இருக்குது. செட் ஆஃப் 3 பாக்ஸஸுமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பார்த்தீங்கன்னா அகர்லிக் மெட்டீரியலுங்க. இது எல்லாமே இம்போர்ட் ஐட்டம்ஸு. இதில் வந்து நீங்கள் பெப்பர் எதுனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மிளகு, சீரகம், தனியா, சோம்பு எதுனாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் பாருங்கள். இது கீழே விழுந்தாலும் உடையாது. அது ஒன்று நான் ஓப்பன் பண்ணி போட்டே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் டபுள் லேயர் இருக்குது. டபுள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் மிளகு வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் உப்பு வச்சுருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எந்த அளவுக்கு டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது பவுடராக வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணாமல் லூஸ் விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆஃபாக வேணும், அதாவது பெருசும் சின்னதுமா வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கொஞ்சம் லூஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை மேலே இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து நீங்கள் பெப்பர் இதை இப்படி ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு இது இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெப்பர் வந்து ஆன் ஸ்பாட்டு நம்மளுக்கு வந்து இங்கே தூளாயிடும். நம்ம இதை வந்து பவுடர் மிக்சியில் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி வைக்கிறது வந்து இந்த அளவுக்கு ஸ்மெல் எப்போவுமே உங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து நீங்கள் ஆன் ஸ்பாட் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பெப்பர் தூள் போடணும் அப்படின்னா ஒரு ஆம்லேட் போடுறீங்க, ஒரு ஆஃப் பாயில் போடுறீங்க, இல்லை ஒரு எக் பாயில் பண்ணி நீங்கள் சுட சுட சாப்பிடணும் அப்படின்னா டக்குன்னு இது மாதிரி பொடி பண்ணி நீங்கள் எக் மேலே வந்து போட்டுட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சால்ட்டும் அதே மாதிரி தான். கிறிஸ்டல் வந்து இதில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மேலே டைட் பண்ணுறோமோ அதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா இப்படி சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கன்னா போதும். எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால கீழே போட்டாலும் உடையாது. நீங்கள் பாருங்கள், இப்போ இது இருக்குல்ல, இதை நான் அப்படியே கீழே போட்டு காமிக்கிறேன். ஸோ கீழே போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையலை, அப்படியே இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதுவுமே ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயே வந்து நம்மளுக்கு ஆயில் பாட்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், குட்டியிலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது ஆயில் பாட்டில்ஸ். கிச்சன் கிளீனர் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், கேஸ் ஸ்டவ் மேலே ஒரு காலையில் கஞ்சி வைக்கும் போது அது வடிஞ்சு ஊற்றிட்டாலும் சரி, அந்த மாதிரி ஸ்டவ் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக பாத்திரம் தேய்க்கிற சோப்பே விம்பாரே எடுத்து போட்டு நல்ல நாரை வச்சு தேய்ச்சி ஸ்க்ராஷ் பண்ணி க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபோம் இருக்குது. இது வந்து கிச்சன் கேஸ் ஸ்டவ் கிளீனர் தான். ஸோ ஸ்டவ்வை வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃபோம் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த கீழே காட்டுங்க, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் ட்ரை கிளாத் வச்சு நீங்கள் வைப் பண்ணி எடுத்தீங்கனாலே உங்களுடைய ஸ்டவ் பலன்னு புதுசாக மாறிடும்.